இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ஹல்வா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேரட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் சூடானதும் இது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம திருவி வச்சுருக்கோம்ல கேரட், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகட்டும், அதுக்காக தான். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் மில்க் சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த கேரட் வந்து ஃபுல்லாக டிப் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம், இல்லைனா கடாயில் கூட செஞ்சுக்கலாம். அதே ப்ராசஸ் தான், சேம் அது மாதிரியே தான் செய்யணும். பட் குக்கரில் செய்யும் போது கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது மூடி வச்சிடலாம். 1 இல்லை 2 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா விசில் அடிக்கும் போது சைடில் தெறிக்காமல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி அதில் கீ சேர்த்துருக்கிறதுனால இது வந்து தெறிக்கலை. இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனை எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ மெல்ட் ஆனதும் இது கூட ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பாதாம் மட்டும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்த கேரட்டை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஊற்றுங்க, ஏன்னா தெறிக்கும் மேலே. இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட இலாய்ச்சி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இது மாதிரி இதில் இருக்கிற பால் எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. நெய் போதுமான அளவு இருக்குது, அதனால் நான் மறுபடியும் நெய் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கொஞ்சம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகணும். இது எவ்வளோ நல்லா ட்ரையாக செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். போதும், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ குயிக்காக வந்து ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக கேரட் ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸில் டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்வீட் தான் இது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் காட்டுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.